ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம MySQL கம்யூனிட்டி எடிஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்க Windows 11 பிசில நீங்க MySQL சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா MySQLக்குள்ள ஒர்க் பண்றதுக்குன்னு உங்களுக்கு ஒரு ரூட் யூசர் அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கு நீங்க ஒரு பாஸ்வேர்ட் வந்து குடுத்திருப்பீங்க. உங்களுக்கு நீங்க ரூட் யூசர் அக்கவுண்ட்டுக்கு செட் பண்ண பாஸ்வேர்ட் வந்து மறந்து போச்சு அப்படின்னா, அதை எப்படி சேஞ்ச் பண்ணி புது பாஸ்வேர்ட் வந்து செட் பண்றது அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் என்னுடைய பிசியில் இருக்கக்கூடிய MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல கீழே பாருங்க, ரூட் யூசர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்றேன் நான். இங்க ரூட் யூசர் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ண சொல்லுது. நான் இங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல சிம்பிளா 5123 அப்படின்னு கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு உள்ள லாகின் ஆகி உள்ள போயிடும். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ஆல்ரெடி செட் பண்ணியிருந்த பாஸ்வேர்டை மாத்திட்டு புது பாஸ்வேர்டு வந்து எப்படி செட் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய Windows 11 பிசியில் MySQLக்கான சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு Windows 11 இருக்கக்கூடிய இந்த சர்ச் ஆப்ஷனுக்கு போயிட்டு சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சர்வீசஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நிறைய Windows 11 பிசிக்கான சர்வீசஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா MySQL 80 அப்படின்னு போட்டு ரன்னிங் அப்படின்னு இருக்கும். ஸ்டேட்டஸு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நாம் ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் மேலே மவுஸ் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் வந்து பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் MySQL 80 அப்படின்ற இந்த சர்வீஸை செலக்ட் பண்ணதும் இங்கே மேலே செலக்ட் பண்ண சர்வீஸோட நேம் வந்து காட்டும், MySQL 80 அப்படின்றது. அதுக்கு கீழேயே ஸ்டாப் தி சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாப்பை வந்து கிளிக் பண்ணிங்கனாலும் MySQL 80 அப்படின்ற இந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, MySQL 80 அப்படின்றதுக்கு நேராக ரன்னிங் அப்படின்னு முன்னே இருந்தது. இப்போ ரன்னிங் இல்லை அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நாம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் மவுஸை யூஸ் பண்ணி ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து வரும். இதில் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் AOG அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஃபைலுக்கு உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் AOGன்னு கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் நான் இப்போ சொல்லக்கூடியதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஆல்டர் ஸ்பேஸ் யூசர் ஸ்பேஸ் சிங்கிள் கொட்டேஷன் ரூட் சிங்கிள் கொட்டேஷன் அட் சிங்கிள் கொட்டேஷன் லோக்கல் ஹோஸ்ட் சிங்கிள் கொட்டேஷன் ஸ்பேஸ் ஐடென்டிஃபைடு ஸ்பேஸ் பை ஸ்பேஸ் 2 டபுள் கொட்டேஷன் வந்து கொடுத்துட்டு செமிகோலன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக கொடுத்த இந்த 2 சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள உங்களுடைய ரூட் யூசர் அக்கௌண்ட்டுக்கு என்ன புது பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. நான் இப்போ கரண்ட்டாக 5123 அப்படின்ற பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு பதிலாக இப்போது அரங்கா அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபைல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே கொடுத்த எல்லாமே இந்த ஃபைலில் சேவ் ஆயிரும். இப்போ நீங்கள் Windows 11 இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனுக்கு போயிட்டு CMD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து கிடைக்கும். கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் Windows 11 இருக்கக்கூடிய இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் திஸ் பிசி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிசியில் நீங்கள் எந்த ஹார்ட் டிஸ்கோடைய பார்ட்டிஷனில் Windows 11 OS வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த பார்ட்டிஷனுக்குள்ளே போய்க்காங்க. நான் லோக்கல் டிஸ்க் சி அப்படின்ற இந்த பார்ட்டிஷனில் தான் Windows 11 OS வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த பார்ட்டிஷனுக்குள்ளே நான் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா MySQL அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. MySQL சர்வர் அப்படின்னு போட்டு ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். இந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் பின் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நமக்கு தேவையான MySQL D அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஃபைல் வந்து இருக்கும். இங்கே மேலே ஃபோல்டர் பேத்தெல்லாம் காட்டக்கூடிய இந்த இடத்துல லாஸ்ட்டாக நமக்கு பின் அப்படின்னு இருக்கும். பின்னுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த எம்டி ஒயிட் ஸ்பேஸில் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி
நீங்கள் லெஃப்ட் கிளிக் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி MySQL சர்வருக்குள்ளே இருக்கக்கூடிய பின் ஃபோல்டருக்கான ஃபுல் பேத் லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகி காட்டும். நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நாம் இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே கமாண்ட் ப்ராம்ப்டில் சிடி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் காப்பி பண்ணிட்டு வந்த பேத்தை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா MySQL சர்வருக்கான பின் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இங்கே இப்போ நான் சொல்லக்கூடியது அப்படி டைப் பண்ணுங்கள். MySQL டி ஸ்பேஸ் ஹைஃபன் டிஃபால்ட்ஸ் ஃபைல் ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்காங்க. இப்போ நீங்கள் அகைன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போங்க. இப்போ திஸ் பிசி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அகைன் லோக்கல் டிஸ்க் சீக்குள்ளே நான் போய்க்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் மேலே. இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். லாஸ்ட்டாக நமக்கு ஷோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் மவுஸோட கர்சரை கொண்டு போய் வச்சாலே உங்களுக்கு இந்த மாதிரி அடிஷ்னலாக சில ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இதில் லாஸ்ட்டாக ஹிடன் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து காட்டும். இது ஒரு ஹிடன் ஃபோல்டர் அப்படின்றதுனால முன்ன காட்டியிருக்காது. நாம் ஹிடன் ஐட்டம்ஸை ஷோ பண்ணுறதுக்கான ஆப்ஷனை எனேபிள் பண்ணதும் இந்த ஃபோல்டர் நமக்கு வந்து இங்கே காட்டுது. இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்காங்க. இதில் MySQL அப்படின்ற ஃபோல்டர் வந்து இருக்கும். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. MySQL சர்வர் அப்படின்னு போட்டு ஒரு ஃபோல்டர் வந்து இருக்கும். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் மை அப்படின்னு போட்டு ஒரு ஃபைல் வந்து இருக்கும். இந்த ஃபைல் மேலே மவுஸ் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். இதில் காப்பி எஸ் பேத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபைலுடைய ஃபுல் பேத்துமே வந்து காப்பி ஆயிரும். ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த பேத்தை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டபுள் கொட்டேஷனுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஹைஃபன் இனிட் ஃபைல் ஈக்குவல் சிம்பிள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ டெஸ்க்டாப்பில் நாம் க்ரியேட் பண்ண இந்த ஏஓஜி அப்படின்ற ஃபைல் மேலே மவுஸ் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். இதில் காப்பி எஸ் பேத் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபைலோடைய ஃபுல் பேத்து வந்து காப்பி ஆயிரும். இப்போது கமாண்ட் ப்ராம்ப்ட்குள்ளே வந்துட்டு அந்த பேத்தை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டபுள் கொட்டேஷனுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஹைஃபன் கன்சோல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இங்கே எனக்கு எந்த எரருமே வரல, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ விண்டோஸ் 11 இருக்கக்கூடிய சர்வீசஸ்க்கான செக்ஷனுக்கு வந்து போங்க. இதில் MySQL 80 அப்படின்ற இந்த சர்வீஸை தான் நம்ம இன்னும் ஸ்டாப் பண்ணோம். இப்போ நம்ம இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷன் மேலே மவுஸ் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இங்கே மேலே நீங்கள் செலக்ட் பண்ண சர்வீஸ்க்கான நேம் காட்டும். அதுக்கு கீழே ஸ்டார்ட் தி சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MySQL 80 அப்படின்ற சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்குது. இனி நமக்கு இந்த சர்வீசஸ்க்கான விண்டோ வந்து தேவைப்படாது, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ரூட் யூசர் அக்கௌண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போது ரூட் யூசர் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லும். இங்கே நான் முன்னே யூஸ் பண்ண 5123 அப்படின்றத கொடுத்துக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற பாருங்க. எனக்கு MySQLக்குள்ளே லாகின் ஆகி உள்ளே போகல, cannot connect to database server அப்படின்னு வருது. இது ஏன் அப்படி வருது அப்படின்னா முன்ன இருந்த 5123 அப்படின்ற பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் ஆகிட்டு புதுசாக நான் கொடுத்த அரங்கா அப்படின்ற பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிருக்கு. அதனால தான் கீழே இருக்கக்கூடிய க்ளோஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இப்போது ரூட் யூசர் அக்கௌண்ட்டை அகைன் கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நான் இப்போது புதுசாக கொடுத்த அரங்கா அப்படின்ற பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு நம்மளுடைய ரூட் யூசர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஆகி உள்ளே வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.